நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு. இது மார்க்கம் மற்றும் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அம்மா பஅத். قال الله تعالى في القرآن العليم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. ويا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களால், அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளால், அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் அல்லாஹு தாலா நம் மீது கடமையாக ஆக்கிய இந்த ஜும்மா வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற எண்ணத்தில் நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் ஒன்றாக அமர்ந்திருக்கிறோம். எல்லாம் வல்ல ஏக இறைவனான அல்லாஹ் இந்த ஜும்மா உரையின் மூலம் நாம் கேட்கின்ற செய்திகளை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்து வாழக்கூடிய நன்மக்களாக நம் அனைவருக்கும் அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையை ஆரம்பிக்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை, சிறப்புக்குரிய இந்த ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹு தாலா அவன் புறத்திலிருந்து அவனது ஸலவாத்தையும் சலாமையும் அவனுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் அவர்களின் காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்களின் மீதும் என்றென்றும் அல்லாஹு தாலா நிலவச் செய்வானாக. இந்த ரபியுல் அவ்வல் மாதம் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தின் 12வது பிறையில்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தில் பிறை 12இல் தான் நபி அவர்கள் பிறந்தார்கள் என்று ஹதீஸ்களில் சில செய்திகள் நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. அதேபோன்று இந்த மாதத்தின் 12ஆம் பிறையில் நபி அவர்கள் எப்படி பிறந்தார்களோ அதேபோன்று இந்த மாதத்தின் 12வது நாளில் நபி அவர்கள் மரணித்ததும் இந்த மாதத்தின் 12வது நாளில் தான் மரணித்தார்கள் என்றும் ஹதீஸ்களில் ஆதாரம் இருக்கிறது. 2 ஆதாரங்களில், அதாவது நபி அவர்கள் ரபியுல் அவ்வல் பிறை 12இல் பிறந்தார்கள் என்பதற்கு ஹதீஸில் வரக்கூடிய நபி அவர்களின் வரலாறு அந்த சீரா பாடத்தில் எப்படி ஆதாரம் இருக்கிறதோ அதைவிட நபி அவர்கள் ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 12இல் பிறந்தார்கள் என்பதற்கு இருக்கக்கூடிய ஆதாரத்தை விட இறந்தார்கள் என்ற ஆதாரம்தான் அதிகமாக இருக்கிறது. அதாவது ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு, ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு பிறை ரபியுல் அவ்வல் பிறை 12இல் தான் நபி அவர்கள் வஃபாத்தானார்கள் என்ற செய்தி நமக்கு ஹதீஸ்களில் ஆதாரமாக இருக்கிறது. அப்போ நபி அவர்கள் பிறந்ததும் நபி அவர்கள் மரணித்ததும் ஒரே தேதியில்தான். இதில் நபி அவர்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடுகிறோம் என்ற பெயரில் முஸ்லிம் சமுதாயத்தில் மார்க்கம் தெரியாத, மார்க்கத்தின் சட்டதிட்டங்களை சரியான முறையில் புரியாத
அல்லது புரிந்தாலும் தெரிந்தாலும் கூட ஏற்றுக்கொள்ளாத பெரும்பாலான மக்கள் இந்த மாதத்தில் மீலாது விழா என்ற ஒரு பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். மீலாது விழா என்பது அல்லாஹ்வுடைய மார்க்கமான இஸ்லாத்தில் இல்லாத ஒன்று. இஸ்லாத்தில் ஈது என்று சொன்னால், பண்டிகைகள் என்று சொன்னால் இரண்டு பண்டிகை தான். ஒன்று நோன்பு பெருநாள் என்று சொல்லப்படுகிற ஈதுல் ஃபித்ர் என்று சொல்லப்படுகிற ரம்ஜான் பண்டிகை, மற்றொன்று ஹஜ் பெருநாள் என்று சொல்லப்படுகிற ஈதுல் அதுஹா என்று சொல்லப்படுகிற பக்ரீத் பண்டிகை. இந்த இரண்டு பண்டிகைகள் தான் இஸ்லாத்தில் இருக்கிறது. காலண்டரில் இருப்பது போன்று, அரசு விடுமுறை நாட்களில் நமக்கு சொல்லித் தருவது போன்று ரம்ஜான் பண்டிகை மாதிரி, பக்ரீத் பண்டிகை மாதிரி முஹரம் பண்டிகை என்ற ஒன்று இஸ்லாத்தில் இல்லை. முஹரம் பண்டிகை என்ற ஒன்றே இஸ்லாத்தில் கிடையாது. அதே போன்று மீலாது நபி என்று ஒரு நாளை குறிப்பிட்டு, குறிப்பாக ரபியுல் அவ்வல் பிறை 12ஆம் நாள் மீலாது நபி விடுமுறை நாள் என்று அரசாங்கம் அறிவிக்கிறது. மீலாது நபி பண்டிகை என்றும் பிற மத மக்கள் அதை கருதி வருகிறார்கள். அந்த மீலாது விழா பண்டிகை என்பதும் இஸ்லாத்தில் கிடையாது, முஹரம் பண்டிகை என்பதும் இஸ்லாத்தில் கிடையாது. அப்போ மீலாது விழா என்ற ஒன்று எப்படி இஸ்லாத்தில் இல்லையோ, அதே போன்று நபி அவர்களுக்கு மீலாது விழா கொண்டாடுவது இஸ்லாமிய மார்க்கத்தில் எப்படி தடுக்கப்பட்ட காரியமாக இருக்கிறதோ, அதுபோன்று நபி அவர்களின் பெயரால் எழுதப்பட்ட மௌலீது என்ற அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய சில வாசகங்கள், கருத்துக்கள் இருக்கிறதே, அந்த கருத்துக்களை நபி அவர்களை புகழுகிறோம் என்ற பெயரில் மக்கள் ஓதுகிறார்களே, ஒரு சில உலமாக்கள் அதை ஓதி வருகிறார்களே, அது இஸ்லாத்தில் உள்ளதா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. மௌலீது என்ற ஒன்றும் இஸ்லாத்தில் இல்லை, மீலாது விழா என்ற ஒன்றும் இஸ்லாத்தில் இல்லை. அப்போ மௌலூது மீலாது இஸ்லாத்தில் இல்லை என்று சொன்னால் எதை வச்சு நாம் சொல்கிறோம்? ஒரு காரியம், ஒரு செயல் இஸ்லாத்திலே இருக்குமானால் ஒன்று அது குர்ஆனில் இருக்க வேண்டும், குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி இருக்க வேண்டும். குர்ஆனில் இல்லை, அல்லது ஹதீஸ்களிலாவது, ஹதீஸ் கித்தாபுகளிலாவது நபி அவர்கள் சொன்னதாக ஹதீஸ்களில் இருக்க வேண்டும். குர்ஆன்லையும் இல்லை, ஹதீஸ்லையும் இல்லைன்னு சொன்னால் அப்போ அது எதில் இருக்கிறது? குர்ஆனிலும் இல்லை, ஹதீஸிலும் இல்லை, சஹாபாக்கள்கிட்ட இல்லைன்னு சொன்னால் அது இஸ்லாத்தில் உள்ளதா? இஸ்லாத்தில் உள்ளது கிடையாது. இஸ்லாத்தில் இல்லாத ஒன்றை மக்கள் அவர்களின் சௌரியத்துக்காக, அவர்களின் நன்மைக்காக ஒரு காரியத்தை உண்டாக்குகிறார்கள். அது இஸ்லாத்தில் உள்ளதாக ஆகிவிடுமா? நிச்சயமாக ஆகாது. நபி அவர்கள் நமக்கு எச்சரித்த பல எச்சரிக்கைகள், நபி அவர்கள் நமக்கு தடை செய்த பல்வேறு தடைகளில் ஒரு தடை என்ன? மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை எவரும் மார்க்கம் என்ற பெயரில் உருவாக்கக்கூடாது. அப்படி உருவாக்கினால் அதற்கு பெயர் பிதுஅத். அந்த பிதுஅத்தான செயல் எப்படிப்பட்ட செயல்? வழிகேடு. அந்த வழிகேடு நம்ம கொண்டு போய் எங்கே சேர்க்கும்? நரகத்தில் சேர்த்து விடும். நபி அவர்கள் கடுமையான முறையில் எச்சரித்தார்கள். குல்லு முஹதஸத்தின் பிதுஅ வ குல்லு பிதுஅத்தின் லலாலா வ குல்லு லலாலத்தின் ஃபின்னார். மார்க்கத்தின் பெயரால் புதுசாக உண்டாக்கப்பட்ட ஒவ்வொரு காரியங்களும் பிதுஅத். பிதுஅத்னா என்ன? நபி வழி அல்லாத வேறு வழி, நபி வழியில் இல்லாத உருவாக்கப்பட்ட ஒரு புதுமை தான் பிதுஅத். அப்போ மார்க்கத்தில் இல்லாத ஒவ்வொரு செயல்களும் பிதுஅத், புதுமை, புதுமையான அனாச்சாரம். அந்த ஒவ்வொரு புதுமையும், ஒவ்வொரு பிதுஅத்தும் வழிகேடு. ஒவ்வொரு வழிகேடும் உங்களை நரகத்தில் சேர்த்துவிடும் என்று நபி அவர்கள் கடுமையாக எச்சரித்திருக்கிறார்கள். இன்னும் நபி அவர்கள் சொன்னார்கள், மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். நான் கட்டளையிடாத ஒன்றை, நான் கற்றுத்தராத ஒன்றை மார்க்கம் என்ற பெயரில் நீங்கள் செய்தால் அது உங்களிடத்தில் இருந்து நிராகரிக்கப்படும் என்று நபி அவர்கள் கடுமையாக எச்சரித்திருக்கிறார்கள். ஒரு விஷயத்தை நபி அவர்கள் காட்டித்தரவில்லை,
ஒரு விஷயத்தை நபி அவர்கள் கட்டளையிடவில்லை, கற்றுத்தரவில்லை. அதை மார்க்கம் என்று எண்ணிக்கொண்டு மக்கள் செய்தால் அது மக்களிடத்திலிருந்து மறுக்கப்படும், நிராகரிக்கப்படும் என்று சொன்னார்கள். அப்ப அந்த பிதுஅத் என்ற ஒரு அனாச்சாரம் நம்மளை நரகத்தில் தள்ளக்கூடிய ஒரு ஆபத்தான, ஒரு மிக மோசமான ஒரு பாவமாக அந்த பிதுஅத் பாவம் இருக்கிறது. அந்த பிதுஅத்தான பாவத்திலிருந்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். முஸ்லிம் சமுதாயத்தில் எத்தனையோ பிதுஅத்துக்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்படி உருவாக்கப்பட்ட ஏராளமான பிதுஅத்துகளில் ஒரு பிதுஅத்து தான் மௌலீத் என்ற ஒன்று. இதை உருவாக்கியது யார்? இதற்கும் இஸ்லாத்துக்கும் என்ன சம்பந்தம்னு பார்த்தா, மௌலூதுக்கும் மீலாது விழா கொண்டாடுவதற்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ரசூலுல்லாஹ் இதை நமக்கு அனுமதிக்கலை. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை நமக்கு அங்கீகரிக்கவில்லை, அனுமதிக்கவில்லை. சஹாபாக்கள்கிட்ட இந்த காரியம் கிடையாது. சஹாபாக்களுக்கு பிறகு வந்த தாபீன்கள்கிட்டையோ அல்லது தபவு தாபீன்கள்கிட்டையோ இந்த செயல் இருந்துச்சான்னு பார்த்தா இந்த செயல் இல்லை. தபவு தாபீன்களுக்கு பிறகு வந்த இமாம்கள் யாராவது இதை உருவாக்குனாங்களான்னு பார்த்தா அவங்களும் உருவாக்கலை. இமாம்கள் உருவாக்குனா கூட அது பிதுஅத்து தான். பிறகு இதை உருவாக்குனது யாரு, எந்த காலகட்டத்தில் யாரால இது உருவாக்கப்பட்டுச்சு என்ற வரலாறை நாம சற்று ஆய்வு செஞ்சு பார்த்தா, இஸ்லாத்தில் இல்லாத வழிகட்ட பிரிவு என்று ஒரு பிரிவு இருக்கிறது, ஷியாக்கள். அந்த ஷியாக்கள் தான் முஸ்லிம் சமுதாயத்தில் இல்லாத அனாச்சாரங்கள், பிதுஅத்துக்களை எல்லாம், முஸ்லிம் சமுதாயத்தில் இல்லாத அனாச்சாரங்கள், பிதுஅத்துக்களை எல்லாம் ஷியாக்கள் தான் உருவாக்கினார்கள். இன்னைக்கு முஸ்லிம் சமுதாயத்தில் தர்கா வழிபாடு இருக்கிறது. தர்கா வழிபாடு அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய பாவம். முஸ்லிம் சமுதாயத்தில் தாயத்து கட்டும், தாயத்து அணியும் பழக்கங்கள் இருக்கிறது. தாயத்து அணிவதை பற்றி நபி அவர்கள் கடுமையாக நமக்கு எச்சரித்திருக்கிறார்கள். மன் அல்லக்க தமீமத்தன் ஃபக்கத் அஷ்ரக்க. யார் ஒருவர் தாயத்தை அணிகிறாரோ, எவர் ஒருவர் தாயத்தை தொங்க விடுகிறாரோ, தாயத்தை அணிகிறாரோ, அவர் அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைத்து விட்டார், அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டார் என்று நபி அவர்கள் கடுமையாக எச்சரித்திருக்கிறார்கள். அப்ப இஸ்லாத்தில் அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய சக்தி, அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் மற்ற பொருட்களுக்கு இருப்பதாக நம்புவது ஷிர்க். கற்கள் சிலைகள் மீது நம்பிக்கை வைத்து அதை வழிபடுவது ஷிர்க். தர்காக்கள்ல போய் கையேந்துவது ஷிர்க். தாயத்து கட்டுவது ஷிர்க். தாயத்து அணிவது ஷிர்க். சகுனம் பார்ப்பது ஷிர்க். ஜோசியம் பார்ப்பது ஷிர்க். அதே போன்று அல்லாஹ் அல்லாத மற்ற பொருட்களின் மீது சத்தியம் செய்வது ஷிர்க். சத்தியம் செய்ய வேண்டிய நிலைமை ஏற்பட்டா யார் மேல சத்தியம் செய்யணும்? நம்மளை படைச்ச அல்லாஹ்வின் மீது மட்டும்தான் சத்தியம் செய்ய வேண்டும். குர்ஆன் மீது கூட சத்தியம் செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. நபி அவர்கள் சத்தியம் செய்ய வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டால், நிர்பந்தம் ஏற்பட்டால், அல்லாஹ்வின் மீது தான் சத்தியம் செய்ய சொல்லி நபி அவர்கள் நமக்கு அறிவுறுத்தி இருக்காங்க, வலியுறுத்தி இருக்காங்க. குர்ஆன் மீதோ பள்ளிவாசல் மீதோ வேற எதன் மீதும் சத்தியம் செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. அப்ப குர்ஆன் மீது சத்தியம் செய்வது ஷிர்க் ஆகாது. ஆனா அனுமதி கிடையாது. சத்தியம் செய்வதா இருந்தால் அல்லாஹ் மேல மட்டும்தான் சத்தியம் செய்ய வேண்டும். அப்ப அல்லாஹ் அல்லாத மற்ற பொருட்களின் மீது சத்தியம் செய்வது ஷிர்க். சகுனம் பார்ப்பது ஷிர்க். தாயத்து கட்டுவது ஷிர்க். கற்கள் சிலைகளை வழிபடுவது, ஜோசியம் பார்ப்பது, அல்லாஹுவின் ஆற்றல் பிறருக்கு இருப்பதாக நம்புவது, இது எல்லாமே ஷிர்க். தர்கா வழிபாடு ஷிர்க். அப்ப இந்த தர்கா வழிபாட்டை பத்தி நபி அவர்கள் எப்படி நமக்கு கடுமையா எச்சரித்திருக்காங்க? நபி அவர்கள் மரணிக்கும் நேரத்தில், அவர்கள் மரணிப்பதற்கு சில தினங்களுக்கு முன்பு இந்த சமுதாயத்திற்கு நபி அவர்கள் சொன்ன மிக முக்கியமான எச்சரிக்கை, லஅனல்லாஹு யஹூத வன் நஸாரா இத்தகது குபுர அம்பியாஹி மசாஜித். நபி அவர்களுடைய சமாதிகளை, நபி அவர்களுடைய மன்னரைகளை வணங்கும் இடமாக ஏற்படுத்தி கொண்ட யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் யகூதிகளையும் நசாராக்களையும் அல்லாஹ் நாசமாக்குவானாக. நபி அவர்கள் சபித்த ஒரு செயல் தர்கா வழிபாடு. யூதர்களும் கிறிஸ்தவர்களும் யகூதிகளும் நசாராக்களும் அவர்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்களுக்கு
அந்த நபிமார்கள் பனி இஸ்ராயேல் சமூகத்தில் எந்தெந்த நபிமார்கள் எல்லாம் வந்தாங்களோ, பனி இஸ்ராயேல் சமூகத்தில் வந்த நபிமார்கள் அவங்க மரணித்த பிறகு அவங்க அடக்கம் செய்யப்பட்ட சமாதிகளை வணங்கும் இடமாக மஸ்ஜிதுகளை போன்று ஏற்படுத்தினார்கள். அடக்க ஸ்தலங்களை வணக்க ஸ்தலங்களாக ஏற்படுத்தி கொண்டார்கள். அதனால் யூதர்களின் மீதும் கிறிஸ்தவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய லஅனத் உண்டாகட்டும், அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்று நபி அவர்கள் கடுமையாக எச்சரித்திருக்கிறார்கள். அதே மரண தருவாயில நபி அவர்கள் அவர்களின் மருமகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை அழைத்து சொன்னார்கள், அலியே, எந்த சமாதி எந்த கபூர் தரைக்கு மேல் உயர்த்தப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் இடித்து தரைமட்டமாக்கு என்று நபி அவர்கள் எச்சரித்தார்கள். அப்ப எந்த சமாதி தரைக்கு மேல உயர்த்தப்பட்டிருக்கோ அதை இடிச்சு தரமட்டமாக்குன்னு சொன்னாங்க. அப்ப சமாதி வழிபாட்டில் ஈடுபடக்கூடிய மக்கள் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவர்கள், அல்லாஹ்வுடைய லஅனத்துக்குரியவர்கள் என்று நபி அவர்கள் கடுமையாக எச்சரித்திருக்கும் போது, இன்னைக்கு அந்த நபி அவர்கள் ஒழித்த, நபி அவர்கள் தடை செய்த, அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகும் என்று கடுமையாக நபி அவர்கள் எச்சரித்த, நபி அவர்கள் சபித்த அந்த சமாதி வழிபாடும் இன்னைக்கு முஸ்லீம் சமுதாயத்தில் வந்திருக்குன்னா யாரால வந்துச்சு? அந்த ஷியாக்கள் மூலமாக தான் வந்துச்சு. ஷியாக்கள்ல ஒரு பிரிவு ஃபாத்திமியாக்கள். ஷியாக்கள் இருக்கக்கூடிய ஒரு பிரிவு யாரு? ஃபாத்திமியாக்கள். அந்த ஃபாத்திமியாக்கள் தான் தர்கா வழிபாடு, தாயத்து கட்டுறது, மௌலுது ஓதுவது, மீலாது விழா கொண்டாடுவது என்ற முஸ்லிம் சமுதாயத்தில் இன்னைக்கு என்னென்ன வழிகேடுகள் எல்லாம் இருக்கிறதோ அத்தனை வழிகேடையும் இஸ்லாம் என்ற பெயரில் முஸ்லிம் சமூகத்தில் புகுத்தினவங்க யாரு? இருக்கக்கூடிய வழிகேடுகளை எல்லாம் இஸ்லாம் என்ற பெயரில் முஸ்லிம் சமூகத்தில் புகுத்தியவர்கள் யார் என்று பார்த்தால் ஷியாக்கள் என்ற பிரிவு, ஷியாவில் இருக்கக்கூடிய இன்னொரு உட்பிரிவு ஃபாத்திமியாக்கள் என்ற பிரிவு. அந்த ஃபாத்திமியாக்கள் தான் மீலாதையும் உருவாக்குனாங்க, மௌலுது ஓதுறதை உருவாக்குனாங்க. அந்த மௌலுதுல வரக்கூடிய வாசகங்கள் இருக்கிறது, அந்த வாசகங்கள் எல்லாம் தவறான வாசகங்கள். அல்லாஹ் தனக்கு இணை வைப்பதை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். அது அல்லாத மற்ற பாவங்களை தான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபமை யுஷ்ரிகு பில்லாஹி ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா. எவர் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான், அவர்கள் தங்கக்கூடிய இடம் நரகம். அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வுக்கு ஒரு மனிதன் இணை கற்பித்து விட்டால் அந்த இணை கற்பித்தல் பாவத்தை செய்தவனாகவே அவன் மரணித்து விட்டால் அவனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விடுவான். சொர்க்கத்தை அல்லாஹ் அந்த இணை வைத்த பாவிக்கு தடை செய்து விடுவான். அவன் தங்கக்கூடிய இடம் நரகம்தான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இன்னும் அல்லாஹ் அவனுடைய தூதருக்கு, அவனுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் எச்சரிக்கிறான். எப்படிப்பட்ட எச்சரிக்கை? லஇன் அஷ்ரக்த லயஹ்பத்தன்ன அமலுக வல தகூனன்ன மினல் காசிரீன். நபியே, நீர் இணை வைத்து விட்டால் உன்னுடைய நற்செயல்கள் எல்லாம், உன்னுடைய அமல்கள் எல்லாம் அழிந்துவிடும். அப்பொழுது நீர் நஷ்டமடைந்து விடுவீர், இழப்பில் ஆழ்த்தப்பட்டு விடுவீர் என்று அல்லாஹ் சொல்றான். நபி அவர்கள் நபியாக்கப்பட்டதே எதுக்காகனா இணை வைப்போ ஒழிக்கிறதுக்காக, ஷிர்கையும் குஃபுரையும் ஒழிப்பதற்காகத்தான் நபி அவர்கள் நபியாக்கப்பட்டாங்க. நபி அவர்கள் அவர்களின் வாழ்நாளில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வச்சது கிடையாது. ஷிர்கான காரியத்தை நபி அவர்கள் ஆதரித்ததும் கிடையாது. அவங்க பிறந்ததுல இருந்து நபியாவுற வரைக்கும், நபியானதுல இருந்து வஃபாத்தாவுற வரைக்கும் எந்த சந்தர்ப்பத்திலையும் ஷிர்க் ஆதரிச்சதும் கிடையாது, ஷிர்க் வாழ்நாளில் வச்சதே கிடையாது. அந்த மக்காவில் உள்ள நபி அவர்களின் ஊர்வாசிகளான மக்காவாசிகள், நபி அவர்களின் உறவினர்களான மக்காவாசிகள் சிலைகளை வணங்கக்கூடிய மக்களாக இருந்தார்கள். சிலைகளின் மீது நம்பிக்கை உள்ள மக்களாக இருந்தார்கள். அந்த புனிதமான மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொல்லப்படுகிற காபத்துல்லாவுக்குள் 360க்கும் மேற்பட்ட சிலைகளை வைத்து வழிபடக்கூடியவர்களாக இருந்தார்கள். நபி அவர்கள் அந்த செயல்களை ஆரம்பத்திலிருந்தே வெறுக்கக்கூடியவர்களாகவும்,
அதை எதிர்க்கக்கூடியவர்களாகவும் தான் இருந்தாங்க நபி அவர்கள். நபி அவர்கள் நபியாக்கப்படுவதற்கு முன்பே சிலை வழிபாட்டை எதிர்க்கக்கூடியவர்களாக, அதை ஆதரிக்காதவர்களாக, அந்த காரியங்களை வெறுக்கக்கூடியவர்களாகத்தான் இருந்தார்கள் என்பதற்கு நபி அவர்களின் வரலாறு நமக்கு மிக பெரும் ஆதாரமாக இருக்கிறது. அப்ப அந்த இணை வைத்தல் என்ற பாவத்தை தன்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் செய்திராத, ஆதரிக்காத, அதை வெறுத்த, இணை வைப்பை ஒழிப்பதற்காக, ஷிர்கையும் குஃபுரையும் ஒழிப்பதற்காக வேண்டி நபியாக தேர்வு செய்யப்பட்ட அல்லாஹ் அவனுடைய தூதரை அதற்குத்தான் தேர்வு செய்தான். ஷிர்கையும் குஃபுரையும் ஒழிப்பதற்காகத்தான் அவங்க நபியா தேர்வு செய்யப்பட்டாங்க. அந்த நபிக்கே அல்லாஹ் கட்டளை இடுகிறான், நபியே உமக்கு முன்பு இருந்தவர்களுக்கும் அல்லாஹ் அவன் இறக்கி வைத்த வஹியின் மூலம் அறிவித்தது என்னவென்றால், நீர் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டால் உம்முடைய நற்செயல்கள் எல்லாம் அழிந்துவிடும். அப்ப யாரெல்லாம் ஷிர்கான காரியத்தில் ஈடுபடுறாங்களோ, தர்காக்கள்ல போய் யாரெல்லாம் கையேந்துகிறார்களோ, யாரெல்லாம் நபி அவர்கள் தடுத்த ஷிர்கை செய்கிறார்களோ, ஆதரிக்கிறார்களோ, அவர்களின் அமல்கள் அல்லாஹ் நாடினால் அழிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ ஒரு மூமின் முழுக்க முழுக்க குஃபுருக்கும் ஷிர்க்குக்கும் எதிரானவனாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர, ஒரு மூமின் எந்த சந்தர்ப்பத்திலையும் ஷிர்க்கை ஆதரிக்கக்கூடியவனாகவோ குஃபுரை ஆதரிக்கக்கூடியவனாகவோ இருக்கக்கூடாது. குஃபுரையும் ஷிர்கையும் ஒழிக்கக்கூடியவனாக, வெறுக்கக்கூடியவனாக, அதை எதிர்க்கக்கூடியவனாக இருந்தால் அவன்தான் உண்மையில் மூமின். அப்படி இணை வைப்பு வாசகங்கள், இணை வைப்பு கருத்துக்கள் தான் மௌலிதில் இருக்கிறது. மௌலிது ஓதக்கூடிய மக்கள், மௌலிது ஓதுவதை ஆதரிக்கக்கூடிய சில உலமாக்கள், அவங்கள்ட்ட கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, மௌலிது ஓதலாமான்னு கேட்டால் ஓதலான்னு சொல்லுவாங்க. மௌலிது ஓதுறது நன்மையா தீமையான்னு கேட்டால் தீமைன்னு சொல்ல மாட்டாங்க, நன்மைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அவங்க சொல்கிற காரணம் என்ன? நபியை உங்களை நாம் புகழ்கிறோம். இந்த மாதம் குறிப்பாக ரபியுல் அவ்வல் மாதம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ஒரு மாதம். அப்ப நபி அவர்கள் பிறந்த இந்த மாதத்துல நபி அவர்களை புகழ்றதுக்கு தான் நாம மௌலிது ஓதுறோம். நபி அவர்களை புகழ்றது மார்க்கத்துல தவறா? நபி அவர்களை புகழ்றதுக்காகத்தான் மௌலிது ஓதப்படுதுன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையில் மௌலிது கித்தாபுல எழுதப்பட்ட வாசகங்கள், அதுல இருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் அரபியில இருக்கிறதுனால உலமாக்களுக்கு தெரியும் அது என்னென்ன அர்த்தம். மௌலிதில் வரக்கூடிய வாசகங்கள், கருத்துக்கள் எல்லாம் அரபியில் எழுதப்பட்டிருக்கு, அது என்ன அர்த்தம், என்ன விளக்கம்னு உலமாக்களுக்கு தெரியும். முஸ்லிம் சமுதாயத்தில் உள்ள பெரும்பாலான மக்கள் அரபி தெரியாதவங்க. அரபி மொழி வாசிக்க தெரியும். அரபியில் ஏதாவது எழுதப்பட்டிருந்தா அந்த ஜேர் ஜபர் என்று சொல்லப்படுகிற அரபி இருக்கிறது, அதை வாசிக்க தெரிஞ்சிருக்கும். ஓத தெரிஞ்சவங்களுக்கு குரான் வாசிக்க தெரியும், அரபு வாசிக்க தெரியும். வாசிக்கிற அரபுக்கு அர்த்தம் என்னன்னு பெரும்பாலான முஸ்லிம்களுக்கு தெரியாது. ஓதுற குரானுடைய ஆயத் லா துஸ்மிஉல் மௌத்தா இன்னக்க லா துஸ்மிஉல் மௌத்தா என்ற இந்த ஒரு ஆயத்து குரான்ல இருக்கு. இந்த ஆயத்தை அரபியில எழுதி காட்டினா குரான் வாசிக்க தெரிஞ்ச ஒருத்தர் இதை வாசிச்சிருவார், குரான் படிக்க தெரிஞ்ச ஒருத்தர் படிச்சிருவார். நீ படிச்ச இன்னக்க லா துஸ்மிஉல் மௌத்தா என்ற இந்த ஆயத்துக்கு, இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம் கேட்டால் அர்த்தம் தெரியாது. ஏன்னா நம்ம இந்தியாவில் தமிழகத்தில் மதரசா, மக்தபு மதரசாவுடைய பாடத்திட்டங்கள் எப்படி அமைஞ்சிருக்குன்னு சொன்னால், அரபி வாசிக்க கற்றுக் கொடுப்பாங்க. எப்படி பள்ளிக்கூடத்துக்கு படிக்க போனால் இங்கிலீஷ் வாசிக்க கற்றுக் கொடுக்குறாங்க, பள்ளிக்கூடத்துக்கு படிக்க போனால் எப்படி தமிழ் வாசிக்க கற்றுக் கொடுக்குறாங்க, தமிழும் இந்தியும் இங்கிலீஷும் எப்படி வாசிக்க கற்றுக்கிறோமோ அது மாதிரி தான் மக்தபு மதரசாக்களில் பாடத்திட்டங்கள் இன்னைக்கு வரைக்கும் அப்படி தான் இருக்குது. அரபி வாசிக்க கற்றுக் கொடுப்பாங்க. அதுலேயும் சேரு ஜபரு பேசு சுக்குன் உள்ள அரபுகள் வாசிக்க தெரியும். அந்த சேரு ஜபர் பேசு சுக்குன் இல்லாத அரபிகளை வாசிக்க தெரியாது. அந்த அரபியை வாசிப்பாங்க, வாசிக்கிறதுக்கு அர்த்தம் கேட்டால் தெரியாது. இன்னைக்கு நிறைய பேருக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியும், ஆங்கிலம் வாசிக்க தெரியும். அவங்க வாசிச்ச ஆங்கிலத்துக்கு அர்த்தம் என்ன நிறைய பேருக்கு தெரியாது. இதே கண்டிஷன்ல தான் முஸ்லிம் சமுதாயம் இருக்கிறது. மக்தபு மதரசாவுடைய பாடத்திட்டங்கள் எல்லாமே இப்படித்தான் அமைஞ்சிருக்கு. அப்போ குரானை வாசிப்பாங்க, அர்த்தம் என்னன்னு கேட்டால் தர்ஜுமாவை எடுத்து பார்த்தா தான் தெரியும். அவங்களுக்கு அர்த்தம் வைக்க தெரியாது. அதுக்கு என்ன காரணம்? வாசிக்கிற அரபு வார்த்தைகளுக்கு
அர்த்தம் விளங்க வேண்டுமே. ஆனால் ஒரு வார்த்தையை நாம் அரபுல நீங்க படிக்கிறீங்க, வாசிக்கிறீங்க, அதை வாசிக்கும் போதே உங்களுக்கு அர்த்தம் தெரியணும்னு சொன்னா அதுக்கு அரபி மொழி தனியாக படிக்க வேண்டும். அரபு லாங்குவேஜ் வந்து தனியாக படிக்கணும். அதுக்கு மதரசாவுக்கு போய் ஓதனா தான் சாத்தியப்படும். 5 வருஷம் 7 வருஷம் மதரசாவில் ஓதக்கூடிய ஆலிமுக்கு தெரியும் நகுல் சருஃப் என்று சொல்லப்படும் அரபு இலக்கண பாடம். அப்ப அரபு இலக்கண பாடம் படித்த உலமாக்களுக்கு அரபி மொழிக்கு அர்த்தம் தெரியும். வாசகங்கள், அரபு வாசகங்கள், கருத்துக்களுக்கு அர்த்தம் தெரியும். அரபு இலக்கணம் படிக்காம, அரபு கிராமர் படிக்காம, அரபு வாசிக்க மட்டும் கத்து வச்சிருக்காங்களே அவங்களுக்கு அர்த்தம் தெரியாது. அப்ப எல்லாமே எதுல வருது? அந்த மௌலூது எல்லாமே அரபில தான் இருக்கு. அரபுல ஓதப்படும் போது நம்ம மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நல்ல வார்த்தை, குரான்ல வர்ற மாதிரி, ஹதீஸ்கள்ல வர்ற மாதிரி நல்ல வார்த்தைன்னு நினைக்கிறாங்க. உண்மையில் பார்க்க போனா அந்த மௌலூதுல வரக்கூடிய வாசகங்கள், நிறைய வாசகங்கள் இருக்கு. அதுல ஒரு வாசகம் நான் பயான்ல சொல்லும் போது ஒரு ஆயத்தை சொல்லி காட்டினேன். என்ன ஆயத்து? இன்னக்க லா துஸ்மிஉல் மௌத்தா. இந்த ஆயத்துக்கு என்ன அர்த்தம்? நிச்சயமாக உம்மால் இறந்தவர்களை செவியேற்க செய்ய முடியாது. அல்லாஹ் நபிக்கு சொல்றான், நபியே நிச்சயமாக உம்மால் இறந்தவர்களை, மரணித்தவர்களை செவியேற்க செய்ய முடியாதுன்னு அல்லாஹ் சொல்றான். இதான் இந்த ஆயத்துக்கு அர்த்தம். அதே மாதிரி அந்த இறந்தவர்களை செவியேற்க வைக்கக்கூடிய ஆற்றல் நபி அவங்களுக்கு இருக்கானா? கிடையாது. நபி அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க. நாம நபி அவங்களுக்காக ஸலவாத் ஓதுறோம், நன்மையான காரியம். நாம ஒரு முறை நபி அவர்களுக்கு நபிக்காக ஸலவாத் ஓதுனா நம் மீது அல்லாஹ் 10 முறை அருள் செய்கிறான். நாம எப்பொழுதெல்லாம் நபி அவர்களின் பெயர்களை கேள்விப்படுகிறோமோ அப்பொழுதெல்லாம் நபி அவர்களுக்காக ஸலவாத் ஓத வேண்டும். வெள்ளிக்கிழமைகளில அதிகமாக நபி அவர்களின் மீது ஸலவாத் ஓத வேண்டும். நாம் எப்பொழுதெல்லாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி துவா செய்கிறோமோ, துவா செய்யக்கூடிய நமக்கு நபி அவர்கள் கற்றுத்தந்த ஒரு சட்டம் என்ன? நீங்கள் துவா செய்வதற்காக வேண்டி கையை ஏந்திவிட்டால் முதலில் அல்லாஹ்வை புகழுங்கள், இரண்டாவது என் மீது ஸலவாத் ஓதுங்கள், பிறகு உங்களின் தேவைகளை கேளுங்கள் என்றுதான் நபி அவர்கள் கற்றுத்தந்திருக்காங்க. அப்ப எப்பெல்லாம் நாம கையை ஏந்தி அல்லாஹ்ட்ட துவா கேட்கிறோமோ, கையை ஏந்தி அல்லாஹ்ட்ட துவா செய்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் நபி அவர்களுக்காக ஸலவாத் ஓத வேண்டும். நபி அவர்களின் பெயர்களை கேள்விப்பட்டால் நாம் ஸலவாத் ஓத வேண்டும். வெள்ளிக்கிழமைகளில் அதிகமாக நபி அவர்களின் மீது ஸலவாத் ஓத வேண்டும். எல்லா தொழுகையிலும் ஸலவாத் இருக்கு. சுன்னத்து தொழுகை, நஃபில் தொழுகை, ஃபர்லு தொழுகை, ஏன் ஜனாசா தொழுகை உட்பட அல்ஹம்து சூராவும் ஸலவாத்தும் இல்லாத எந்த தொழுகையும் கிடையாது. எல்லா தொழுகையிலையும் அல்ஹம்து சூரா, சூரா ஃபாத்திஹா இருக்கிறது. எல்லா தொழுகையிலும் ஸலவாத்து இருக்கிறது. அப்ப ஸலவாத்து இல்லாத தொழுகையே கிடையாது. அப்ப எல்லா தொழுகையிலையும் நபி அவங்க மேல நாம ஸலவாத்து ஓதுறோம். இந்த ஸலவாத்து ஓதுறத அல்லாஹ்வே குர்ஆன்ல வலியுறுத்துறான். எப்படி வலியுறுத்துறான்? இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. இந்த ஆயத்துக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ் சொல்றான், நிச்சயமாக இந்த நபியின் மீது அல்லாஹ் அருள் புரிகிறான். இந்த நபிக்காக வேண்டி அம்மலக்குகள் அல்லாஹ்விடத்தில் அருளை கேட்கிறார்கள். நம்பிக்கையாளர்களே, நீங்களும் இவருக்காக வேண்டி ஸலவாத் ஓதுங்கள், இவருக்காக அல்லாஹ்விடத்தில் அருளை தேடுங்கள், சலாம் சொல்லுங்கள் அல்லாஹ் சொல்றான். இந்த ஸலவாத்னா என்ன அப்படின்னா, நாம நம்ம நபிக்காக, நபியுடைய குடும்பத்துக்காக அல்லாஹ்ட்ட கேட்கக்கூடிய துஆ இருக்கிறதே, பிரார்த்தனை. நாம நமக்காக, நம்முடைய குடும்பத்துக்காக அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை பண்றோமே, துஆ கேட்கிறோமே, அந்த துஆ, அந்த பிரார்த்தனை தான் ஸலவாத். ஸலவாத்துங்கிறது ரசூலுல்லாஹ்வுக்காக நாம அல்லாஹ்ட்ட கேட்கக்கூடிய பிரார்த்தனை, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்துக்காக அல்லாஹ்ட்ட கேட்கக்கூடிய பிரார்த்தனை. அதை ஒரு வாட்டி நாம ஓதுனா 10 முறை ஓதிய நன்மையை, அருளை அல்லாஹ் நமக்கு தருகிறான். அவ்வளவு நன்மை இருக்கிறது. அப்ப ஸலவாத் ஓதுவதற்கு அனுமதிக்கக்கூடிய அல்லாஹ் மௌலூது ஓத அனுமதிக்கலை. மௌலூது என்ற ஒன்று இஸ்லாத்தில் இருந்திருக்குமே, ஆனால் மௌலூதை ஓத சொல்லி அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டு இருப்பான். மௌலூது ஓத சொல்லி அல்லாஹ்வும் கட்டளையிடலை, அல்லாஹ்வுடைய நபியும் கட்டளையிடலை, சஹாபாக்களும் செய்யலை. அதே மாதிரி மீலாது விழா கொண்டாட சொல்லி நபி அவர்களும் சொல்லலை, அல்லாஹ்வும் கட்டளையிடலை, சஹாபாக்களும் செய்யலை. அதனால தான் நாம சொல்றோம், மௌலித் என்பது ஒரு வழிகேடு, மீலாது விழா கொண்டாடுவது ஒரு வழிகேடு, இஸ்லாத்தில் இல்லாத காரியங்கள் என்று நாம் சொல்லுகிறோம்.
இன்னும் அந்த மௌலூதுல வரக்கூடிய வாசகங்கள்ல ஒரு வாசகம், ஆரம்பத்தில் அந்த மௌலூது ஓதப்படும் போது நீங்க கேட்டீங்கன்னா ஒரு வார்த்தை மட்டும் உங்களுக்கு புரியும். என்ன வார்த்தை? யா நபி சலாம் அலைக்கும், யா ரசூல் சலாம் அலைக்கும். நபியே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும், ரசூலே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். இப்படித்தான் அந்த மௌலூதுடைய வாசகங்கள் ஆரம்பிக்கும். அடுத்தடுத்து வரக்கூடிய வாசகங்கள் எல்லாம் அதுல ஒரு வாசகம் இருக்கிறது, யா முஹம்மத் அன்த ஹஃபாருல் ஹத்தாயா, முஹம்மதே நீங்கள் தான் பாவங்களை மன்னிக்க கூடியவர். அடுத்து வரக்கூடிய இந்த மாதிரி வாசகங்கள் நிறைய. நீங்கள் தான் பாவத்தை மன்னிக்க கூடியவர்னா என்ன அர்த்தம் வருது அதுல? இப்ப நாம எவ்வளவோ தவறுகள் செய்கிறோம், மனிதர்கள்ட்ட எவ்வளவோ தவறுகள் இருக்கிறது, பாவங்கள் இருக்கிறது. அதை யார் மன்னிக்க முடியும்? அல்லாஹ் மன்னிக்க கூடியவனா அல்லது நபி அவர்கள் மன்னிக்கிறாங்களா? அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, லா யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், நிச்சயமாக, அதாவது அல்லாஹ்வை தவிர பாவங்களை யார் மன்னிக்க முடியும்? இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, நிச்சயமாக பாவங்களில் பெரும் பெரும் பாவங்களையும் அல்லாஹ் தான் மன்னிக்கிறான். பாவங்களை அல்லாஹ்வை தவிர வேறு யார் மன்னிக்க முடியும்? நிச்சயமாக பெரும் பாவங்கள் அனைத்தையுமே அல்லாஹ் தான் மன்னிக்கிறான் என்று அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. இப்ப நம்ம செய்யற தவறுகளை நபிக்கு மன்னிக்கிற அதிகாரம் இருக்கிறதா அல்லது அல்லாஹ்வுக்கு மன்னிக்கக்கூடிய அதிகாரம் இருக்கிறதா? அல்லாஹ்வுக்கு தான் மன்னிக்கக்கூடிய அதிகாரம் இருக்கு. அப்ப அல்லாஹ் நீ தான் பாவத்தை மன்னிக்க கூடியவன் சொன்னா அது அல்லாஹ்வை புகழ்றது. நபியே நீங்க தான் பாவத்தை மன்னிக்கிறவங்கன்னு சொன்னா அது எப்படிப்பட்ட செயல்? நபியை வரம்பு மீறி புகழ்றது. இந்த மாதிரி வரக்கூடிய வாசகங்கள் தான் மௌலூதுல இருக்கிறது. நீங்கள் தான் பாவத்தை மன்னிக்கக்கூடியவர், நீங்கள் தான் பாவங்களை மறைக்கக்கூடியவர், நீங்கள் தான் நரகத்திலிருந்து எங்களை ஈடேற்றுபவர், நீங்கள் தான் எங்களுக்கு உணவளிப்பவர், நீங்கள் தான் எங்களுக்கு கஷ்டத்தை நீக்குபவர் என்றெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. அப்ப பாவங்களை மன்னிக்கிறது, நாம செஞ்ச பாவங்களை மறைக்கிறது, நம்மளை நரகத்தில் இருந்து காப்பாற்றுறது, நம்மளை நோயில இருந்து குணப்படுத்துறது, நம்மளை கஷ்டத்தில் இருந்து காப்பாற்றுறது, நமக்கு உணவளிக்கிறது, நம்மளை இறுதியாக நரகத்தில் இருந்து காப்பாற்றுறது, இதெல்லாம் யாருடைய வேலை? நம்மளை படைச்ச அல்லாஹ்வுடைய வேலை. அப்ப இதெல்லாம் அல்லாஹ்வுடைய நபிக்கு இந்த அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லும் போது என்ன பண்றாங்க? அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வச்சுறாங்க. நபி அவர்களை அல்லாஹ்வோடு ஒப்பிட்டு, நபி அவர்களை அல்லாஹ்வோடு இணைத்து அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வச்சுறாங்க. இப்படி ஷிர்க் வைக்கிற மாதிரி புகழக்கூடாது என்று நபி அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள். நபி அவங்க நமக்கு தடை செய்த பல பாவங்கள்ல ஒரு பாவம் என்ன? நபி அவங்கள புகழணும். புகழ்றதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கு. அல்லாஹ்வே அவனுடைய வேதமான அல் குர்ஆன்ல நபி அவர்களை புகழ்றான். எப்படி புகழ்றான்? வ இன்னக லஅலா குலிகின் அதீமின், அல்லாஹ் சொல்லுகிறான், மேலும் நபியே நிச்சயமாக நீர் மிக உயர்ந்த மகத்தான நற்குணம் உடையவராக இருக்கிறீர். அல்லாஹ் சொல்றான், நபியே நீங்க உயர்ந்த மகத்துவமிக்க நற்குணத்துக்கு சொந்தக்காரராக இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப நபிங்கிற இடத்துல வச்சு, அல்லாஹ்வுடைய தூதருங்கிற இடத்துல வச்சு புகழ்றதுக்கு அனுமதி இருக்கு, வரம்பு மீறி புகழ்றதுக்கு அனுமதி இல்லை. அதைத்தான் ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க. யகூலு லா துத்ரூனி கமா அத்ரத்தின் நசாரா ஈஸா இப்ன மரியம். நபி அவர்கள் சொன்னாங்க, மரியமுடைய மகன் ஈசா நபியை கிறிஸ்தவர்கள் வரம்பு மீறி புகழ்ந்த மாதிரி என்னை நீங்கள் வரம்பு மீறி புகழாதீர்கள். ஃபஇன்னமா அனா அப்துஹு, நிச்சயமாக நான் அல்லாஹ்வின் அடியாராக இருக்கிறேன். ஃபகூலு அப்துல்லாஹி வ ரசூலுஹு, என்னை பற்றி நீங்கள் ஏதாவது சொல்வதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய அடியார் என்று, அவனுடைய தூதர் என்று சொல்லுங்கள் என்று நபி அவர்கள் சொன்னாங்க. என்னை பற்றி நீங்கள் ஏதாவது புகழ்றதா இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய அடியார் என்று சொல்லுங்கள். கிறிஸ்தவர்கள் ஈசா நபியை வரம்பு மீறி புகழ்ந்தது போன்று என்னை நீங்கள் வரம்பு மீறி புகழாதீர்கள் என்று நபி அவர்கள் கடுமையாக எச்சரித்திருக்கிறார்கள். அப்போ மௌலூது என்பது, அதை நபியை புகழ்றோங்கிற பெயரில் ஓதப்படுகிற மௌலூது இருக்கிறதே, அதில் வரக்கூடிய கருத்துக்கள், வாசகங்கள் அனைத்துமே ஷிர்கான இணை வைப்பு கருத்துக்களாக, இணை வைப்பு வாசகங்களாக இருக்கிறது. அதில் புகழ்றோங்கிற பெயரில் ஓதுறாங்களே, அது எல்லாமே நபி அவர்களை வரம்பு மீறி புகழக்கூடிய, நபி அவர்களை வரம்பு மீறி புகழ்ந்து படைச்ச அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்கக்கூடிய செயலாக அந்த மௌலூது வாசகங்கள், அந்த மௌலூது கருத்துக்கள் இருக்கிறது. மௌலூது ஓதுவது ஷிர்கான காரியம். அதை
ஆதரிப்பது வழிகேடு. மௌலூத் என்பது இஸ்லாத்தில் இல்லாத வழிகேடர்களான ஃபாத்திமியாக்கள் உருவாக்கிய ஒரு மோசமான வழிகேடு என்பதை புரிந்து அல்லாஹ்வை ஈமான் கொண்டு ஏகத்துவ அடிப்படையில் ஏகத்துவ சிந்தனையில் இருக்கக்கூடிய நாம் யாருமே மௌலூதை ஓதுவதும் கிடையாது, மௌலூதை ஆதரிப்பதும் கிடையாது. மீலாது விழா நாம கொண்டாடுறதும் கிடையாது, அதை ஆதரிப்பதும் கிடையாது. ஆனால் முஸ்லீம் சமூகத்தில் பெரும்பாலான மக்கள் மார்க்கம் தெரியாமல், ஷரியத்து தெரியாமல் மௌலூது மீலாது என்ற இந்த வழிகட்ட செயல்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அந்த மக்களுக்கு சத்தியத்தை எடுத்துச் சொல்ல வேண்டும். அப்படி எடுத்துச் சொல்வது நம் ஒவ்வொருவருடைய கடமை. அந்த கடமையை சரியான முறையில் நிறைவேற்றுவதற்கு நம் எல்லோரும்